வணக்கம், நான் உங்கள் Yeshwanth Kumar. எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரெட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் நம்ம மைதா யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு மாறாக நீங்கள் வீட் ஃப்ளாரும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மைதா 50%, வீட் ஃப்ளார் 50% யூஸ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். பிரெட் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நல்லா வார்மாக இருக்கக்கூடிய 300 ml அளவு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாம். ஒருவேளை பால் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாமல் இருந்துடும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட், 2 டீஸ்பூன் அளவு உப்பு மற்றும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க உப்பு மற்றும் சர்க்கரை இந்த பாலில் டிசால்வ் ஆகிறதுக்காக ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு இதில் 500 கிராம் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மைதாவும் நம்ம சேர்த்துருக்க மற்ற இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகி டோ ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த டோ இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்டிக்கியாக இருக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி வரலன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிடம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போது 30 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு அடுத்து ஒரு 10லிருந்து 15 நிமிடம் இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு ஈரத்துணியோ அல்லது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒரு 30 நிமிடம் இதை ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எந்த பவுலில் பிரெட்டை பேக் பண்ண போகிறோமோ அதை கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் தான் பேக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பிரெட்டை பேக் பண்ணுறதுக்காக வரக்கூடிய எந்த பவுலாக இருந்தாலும் ஓகே தான். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். இதை க்ரீஸ் பண்ணியாச்சு, எடுத்து ஓரமாக வச்சுருவோம். நம்ம டோ 30 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டபுள் தி சைஸ் வந்திருக்கு. மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இது மேலே மைதா மாவு தூவி விட்டுக்கிறேன். இப்போது இதை லேஸாக இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஏர் முழுமையாக ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து இதை அழகாக இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பவுலில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டோவை சரியாக இந்த பவுலில் ப்ளேஸ் பண்ணதன் பிறகு வெளியே வச்சே அடுத்து ஒரு 30 நிமிடம் இதை ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஸ்ட் பண்ணியிருந்த டோ நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போது 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிடம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் அடுத்து ஒரு 20லிருந்து 25 நிமிடம் இதை நல்லா பேக் பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட் நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை அவனில் இருந்து வெளியே எடுத்துடலாம். இது மேலே இருக்கக்கூடிய இந்த க்ரஸ்ட் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக ஆயிலோ அல்லது பட்டர் வச்சு மேலே க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணதன் பிறகு மினிமம் 6 to 7 hours இதை நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் ஆனதன் பிறகு அழகாக இதை கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான பிரெட் ரெடி. ஒரு சூப்பரான பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட்டை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வெளியே 2 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.